பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இப்போ நான் ஒரு தடவை சொல்லுவேன், அத கவனமா கேட்டுக்கிட்டு திருப்பி சொல்லணும். ஓகே? கேட்டீங்களா? இப்போ திரும்பியும் ஒரு தடவை சொல்லுவேன், கவனமா கேட்கணும். சொல்ல மாட்டா? இப்ப நீ திருப்பி சொல்லல, உன்னை முனியாண்டி விராசிக்கு அனுப்பிடுவேன், ஜாக்கிரதை. ரங்கநாதா, சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே வாப்பா. இங்க ஆத்தா கூப்பிடுறா, அதனால இன்னைக்கு பாடம் முடிஞ்சது. மறுபடியும் இதே நேரத்துல நாளைக்கு சந்திப்போம். ஆத்தா, நான் அவசியம் வேலைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமா ராசா, உன் நல்லதுக்கு தான் சொல்ற. தைரியமா புறப்படு வா. அத்தே கௌரி. வாமா கௌரி. என்னது? உங்க மகன் இன்னைக்கு வேலைக்கு போறாருல, அதான் ஐயனார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு விபூதி கொண்டு வந்தேன். இத பூசிக்க சொல்லுங்க. லபக்கு 1000 தான் சொல்லு. பொன்ராசு தங்கச்சி, பொன்ராசு தங்கச்சி தான். கவலைப்படாதே, உன்னை போக விட மாட்டேன். இவ்வளவு கட்டிக்கிறதுக்கு எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? வீட்டுல வேலை இருக்கு, நான் வரையத்த. சரி தாயே, மறந்துடாம காப்பாத்து. மகமாய் மனசு வச்சா கண்டிப்பா காப்பாத்துவா. புறப்படு. கொல்லவ. தம்பி இங்க வா. என்னக்கா? எனக்கு ஒரு உதவி செய்தியா? சொல்லுக்கா. ஆத்தா, என் பையன் முத வேலைக்கு போறான். அடே, கிழக்காலையும் மேக்காலையும் எட்டி பாருங்கடி. பூனை குறுக்க போதா, காக்கா பறக்குதான்னு. யாரும் இல்லம்மா. எதுக்கும் நீ ஒரு தடவை பாத்துறடி. விளங்காத மூஞ்சி ஏதாச்சும் எதுக்கால வந்துட போகுது. ஒரு சின்ன பையன் தாமா வரா. ரங்கநாதா, ஆத்தா, வலது காலம் முதல்ல வச்சு வாப்பா. பச்சாச்சு. எட்டி நடைய போடுப்பா. எட்டி போட்டா தாண்டி கிழிஞ்சிடாத்தா. எப்போ குறும்புதான். ராகாலம் வரத்துக்குள்ளார ஊர் எல்லையை தாண்டணும். வாயா. தாண்டிட்டாலும் தொம்மி புட்டானே. முதல்ல வேலைக்கு போகும்போது நீ நல்லா இருக்கியா? ஆத்தா, 8 தும்மல் போட்டா குடும்பத்துக்கே ஆகாதாமே. வேண்டாம் ராசா, ஒண்ணு கண்ணே கடன் உன்னை பெத்து வச்சிருக்க. இன்னைக்கு நீ வேலைக்கு போக வேண்டாம். நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் போகல. சரி, நீ போ. இந்த முறுக்கு கடலை உண்டையெல்லாம் எடுத்து வை, நான் வந்து திங்கிறேன். நீ தின்றாத. என்னைக்கு ராசா உன்னை விட்டுட்டு நான் தின்னு இருக்கேன். ஆத்தா, நீ போ. நான் கோயில போய் தேங்காய் பொறுக்கி எடுத்துட்டு வரேன். தேங்காய் சட்னி பண்ணி திங்கலாம். சரியா? போங்கடி. நல்ல வேலை, அந்த மகமாயி தான் காப்பாத்தனா. யாராலையும் அசைக்க முடியாத எங்க ஆத்தாவை அரைநொடியில அசைச்சிட்டியே. நொடியில இல்ல, இந்த பொடியில. பொடியா? ஆமா, அந்த பையனுக்கு இந்த பொடியை போட்டுதான் தும்ம வச்சேன். இந்த பொடியை போட்ட தும்மல் வருமா? பாக்குறியா? எங்க பாப்போம். என்னப்பா பட்டப்பாலே நண்டுபடியா இருக்குது? நண்டுபிடி இல்லப்பா, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் மக்களின் பேராதரவு பெற்ற மூக்குப்பொடி. கௌரி, என்னக்கா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, நிறைய வீட்டுக்கு போகணும். முதல்ல உனக்கு கொடுத்தாதான் ராசி. நான் வரட்டுமாமா? சரிக்கா. மடி வாங்கம்மா. என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? புது வீடு கட்டியிருக்கோம்ல, உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து உன் கையால பால் காய்ச்சி வச்சுட்டு வந்துருமா? அம்மா, அண்ணன் பொறுத்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷத்துல காப்பி போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேனே. அதுக்குள்ள ராவுகாலம் வந்துடும். வாதாயி. அதே கால், அதே கால். ஓடாத, நில்லு, ஓடாத. எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டானோன்னு நினைச்சேன். நீ கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறா. அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரப்படாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா, முட்டி முட்டி சாத்துறேன். ஏய் வாங்கயா, ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? ஒண்ணுதான் கேக்குறாரு. ஒரு அகில்ஸ் பிரைஸ் சொன்னா நீங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சிக்கணும் உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். சரிங்க சார், ஓடிட்டான் சார். காச்சேன் புடி நில்றா. ஏன் இப்படி தலைவலிக்க வர்றாங்க? டேய், நீ கடை போன. சார், நான் இங்க தான் சார். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறாங்க.
இருங்க சார், ஏன் கோபப்படுறீங்க? என்ன இனிமையான விசில். என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? கிண்டலா? ஏறா 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 நாய என்ன மூஞ்சி சார். சார் யார கூப்பிட்ட? உங்களுக்குதான் சார். ஏய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதுத்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. ஏய், அது இல்லண்ணே, ஆ, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய், சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் உள்ள இருக்க வேண்டிய வேலைடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? ஏடா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். பாஸ் பாஸ், என்ன ஏன் நடுமுதுகுல தீ பிடிச்ச மாதிரி இப்படி திரு திருன்னு முழிக்கிறீங்க? எல்லாம் காரணமா தான். ஆமா, ஆத்தாலும் மகளும் வந்தாலும் இல்ல, கூட வேற ஆள் யார் வந்தானா? யாரும் வரலையே. வந்தா வராம இப்படி ஆம்பளை குரல்ல சிரிக்கிற சத்தம் கேக்குது. பேசிக்கிட்டு இருக்கும்போது கையை தட்டுது, திடீர்னு பாவாடை எடுத்துக்கிட்டு பின்னால அடிக்குது. அது யாரு, எந்த ஊரு, அது பேர் என்ன நான் தெரிஞ்சாகணும். பேர் அண்ணாமலை. அண்ணாமலையா? அதே குரல், அதே ஆளு. ஐயோ, கட்டில கடையில என்ன பண்ற? இங்க வந்துட்டியா? ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னை காப்பாத்துக்கப்பா, என்னை காப்பாத்துக்கடா சாமிகளா. ஐயோ அத்தி, அம்மா, ஐயோ மூடிய மூடாத, வேறக்கும் இல்ல. இங்க எப்ப வந்த? உனக்கு முன்னாலே வந்துட்டேன். ஐயோ, எனக்கு தெரிய வேண்டியது ஒண்ணுதான். என்னது? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குறது இல்ல. கேட்காமையா அங்க எங்கேயும் லோலோன்னு நாயா அலையுறே? நீ யாருப்பா, எங்க இருக்க? நான் செத்து 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா? அப்ப பேயாரி? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, நீ அப்படியே வச்சுக்க. ஆம்பளை போய் அழக்கூடாது. ஆமா, இது தத்துவம் வேற. உனக்கு என்னையா வேணும்? எனக்கு ஒரு மக இருக்கா, நான் அவன் கூட பேசணும். ஓ மைண்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? தாராளமா போய் பேசி என்னையா போட்டு படுத்துற. நான் பேசுறது உனக்கு மட்டும் தான் கேட்கும், அதனால ஓ மூலமா தான் பேச முடியும். ஏன் மூலமா பேசணுமா? அவன் செத்து எத்தனை வருஷம் ஆகுது? சாகலையே, உயிரோட தானே இருக்கான். ஓஹோ, உயிரோட இருக்காம செத்து போன நீ பேசுறமா? அதுக்கு நான் தான் கெடுத்துறாயா? யோ, என்ன பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையுமா தொழில கத்து வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ படுத்தாத. யார்கிட்ட ரயில் விடுற? கதவு தானா திறக்குது, கை வச்சா லைட் எரியுது, இதெல்லாம் எப்படி? ஓஹோ, அதை பார்த்துதான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா? அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா? ஒருத்தர் கம்பி கட்டி கதவு வைக்கிறான், ஒருத்தர் தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான். இதெல்லாம் செட்டு ஒர்க்கு. அப்ப அந்த 2 பொண்ணுங்க எதுக்கு? ஐயோ, அது பில்டப்யா. மப்பு மந்தாரமா 2 குட்டி சைல என்ன தானே கூட்டம் நிறைய வரும், வியாபாரம் நல்லா ஓடும். இதெல்லாம் தொழில் ரகசியம். ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது. முடியாது. அப்ப என்னால போக முடியாது. ஏன் முடியாது? நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்ன விட்டு என்னால போக முடியாது முடியாது முடியாது. ஐயோ, நீ எங்க இருக்கேன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன்? சரி, அவன் எங்க இருக்கான்னாவது சொல்லி தொலைவேன். நான் ஏதோ சிவனேன்னு ஒரு இடத்த பிடிச்சி மறந்த குடிச்சவன், லாரில் அடிபட்டவன், ரயில் அடிபட்டு செத்தவன் பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு ரீல விட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இப்ப யாரு மொத்தத்துல முடிச்சாலும் நிஜமாவே ஒரு 7 நாட்டு பேய் வந்து தினம் என்ன இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. யாருகிட்ட பேசிட்டு இருக்க? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கப்பா. ஆமா, உன் மகன் ஏதோ முக்கியமா பேச போறேன்னு சொன்னியே, நீ பேசினா எனக்கு தான் கேட்கும், அவனுக்கு கேட்காது. அப்புறம் எப்படி பேச போற? அதுக்கு தான் நீ இருக்கியே. நான் பேசினாப்ல நம்புவானா அவன்? நம்ப வைக்க வேண்டியது ஓம் பொறுப்பு. எப்படி? எப்படிங்கறத அப்படி வந்து சொல்றேன், வா வா. அங்க போயிட்டியா? தனியா எங்க போற? இன்னும் வரலையா நீ? வா. போய் போய் செத்தவன் அவகாசம் கிடைச்சிருக்கு பாரு. இது அப்படியே டைப் பண்ணும். வணக்கம். வணக்கம். உங்க ஆபீஸ்ல பசுபதினு ஒரு பையன் வேலை பாக்குறானா? ஆமா, எதுக்கு கேக்குறீங்க? இல்ல, அவர் கூட கொஞ்சம் பேசணும். யாரு, நீங்களா? நான் கிடையாது, அவங்க அப்பா. அவர் எங்க இருக்காரு? இந்தா இருக்காரு. எங்க இருக்காருன்னு சொன்னீங்க? இந்த இருக்காருலங்க.
இதுல பேசுங்க. அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார். அப்படிங்களா? ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும். ஓவருங்க. பேசி முடிச்ச உடனே. ஓகேங்க. ஹலோ, ஓவர் 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 ஓவர். ஹலோ, ஓவர் 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 ஓவர். யாரு பேசுறீங்க? ஓவர் இல்லங்க, பேசும்போது ஓவர்னு சொல்ல சொன்னாரு, அதான் ஓவர்னு சொன்னங்க. அப்படியா? சரி, வச்சிருத்தா? ஓவர். இல்லங்க, இன்னும் பேசவே இல்லையே. ஆமா, நீங்க யாரு? பசுபதி பேசுறீங்க. ஓவர். ஏப்பா, நீ ஏதோ வெறும் பசுபதினா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு. அவன் தான் பேசு. அவர்தானா? சார், என் பேரு ஆவடையப்பன். ஓவர். நான் ஒரு மீடியம் ஓவருங்க. மீடியேட்டரா? அந்த விஷயம்ல எனக்கு இப்ப தேவையில்லை. ஓவர். மீடியேட்டர் ஓவர் இல்லங்க, மீடியம் ஓவர். சரி, அதுக்கு இப்ப என்ன? நானு இந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்கல்ல, அந்த ஆபீஸ் நடத்துற முதலாளிங்க. ஓவருங்க. ஆவியா? சரி சரி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஓவர். அதாங்க, உங்க அப்பா உங்கள்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாருங்க. அது விஷயமா தாங்க பேசணும். ஓவருங்க. என்னது? அப்பாவா? ஓவர். ஐயோ, அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க, என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண சொல்றீங்க? அப்புறம் அவர் வேற எங்கேயும் இல்ல, உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு. ஏய், என்னங்கடா அது? எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க? எங்க அப்பன் சத்து 22 வருஷம் ஆகுது. வேட போனங்கடா. ஹலோ 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 ஹலோ. ஐயோ, நான் அப்பவே சொன்னேன், கேட்டியாப்பா நீ? இப்ப போன்ல பேசிட்டு வச்சுதான் பாரு. என்ன சிலிப்பு. ஆவிகளுடன் தொடர்பு கொள்ள. நீங்க தான் சுதா ரங்கநாதனா? ஆமாங்க. இது உங்க பொண்ணா? ஆமா. சரி, வாங்க. வணக்கங்க. இவ என் பொண்ணு. ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க, இவளும் கூட போயிருந்தா. திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல. என்னென்னவோ பேசுறா, சிரிக்கிறா. ராத்திரி ஆச்சுனா முருங்கை மரத்துல ஏறா இறங்குறா. சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா. இவளுக்காக நாங்க 4-5 முருங்கை மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம். நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும். அம்மாடி, நீ கொஞ்சம் வெளியேறுமா? எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு? ரீட்டா. எஸ் பாஸ். மேடம், ப்ளீஸ் வாங்க. ஒன்னும் ஆகாது மேடம். உங்க பொண்ணோட நன்மைக்காக தானே சொல்றோம். வாங்க போலாம். வாங்க மேடம், வாங்க. பாப்பா, உன் பேர் என்னப்பா? கலா. நல்ல பேரு. என்ன படிச்சிருக்க? பிகாம். பிகாமா? நல்ல படிப்பு. காலையில சாப்பிட்டியா? இல்ல. டீ சாப்பிடுறியா? வேண்டாம். காஃபி? நோ. வேற என்ன சாப்பிடுற? பாதாம் கீர், ஐஸ் போட்டது. பாதாம் கீரா? அது எனக்கே தரதில்லமா. அப்புறம் எதுக்குடா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? தாவா? ஆமாண்டா. பெட்ரூமா ஸ்லைட் போட்டு கடை வேற திறந்து வச்சிருக்க. பெட்ரூம் பாக்ஸ் லைட்டு கடை? யாரா அவன் சிரிக்கிறது? நான் தான் சிரிச்சேன். நான் தான். எனக்கு அப்படி தெரியும். ஏய், என்ன நான் தான் சிரிக்கிறேன்னு சொல்றேன்ல? அட ஒண்ணு இல்லம்மா, இந்த பக்கம் யாரோ சிரிக்கிறாங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. ஏண்டா, மழை மாதிரி இந்த எங்க அம்மாவையும் வெளிய அனுப்பிட்ட. இப்ப நீ நானும் தானே இருக்கோம். வேற யாரும் சிரிச்சிருப்பாங்க. ஐயோ, நான் சொல்றத கேட்டு. என்னடா முடிக்கிற? ஏண்டா, இவ்வளவு பெரிய கடையை திறந்து வச்சிட்டு இருக்க, கல்லால வேற உட்கார்ந்துக்கிற. பாதாம் கீர் கேட்டா மட்டும் இல்லங்கற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இது கடை கல்லாவா? அம்மா, இது ஜூஸ் கடை இல்லம்மா, பேய்களோட பேச்சு நடத்துற இடம். பேச்சுவார்த்தை நடத்துற? பித்தலாட்டம் பண்ற பொறம்போக்கு நாய் நீ. நல்லா திட்டு. நல்லா திட்டா? யாரா நீ? ஏண்டா, என்ன கட்டிய பிடிக்கிற? பிச்சிடுவேன். ஐயோ, இந்த பக்கம் வேற யாரோ. ஏண்டா இப்படி பண்ற? யாரா நீ? டேய், என்னடா ஆரம்பத்துல இருந்து பொம்பளை புள்ள பாடா பாடா பேசிட்டு இருக்க? ஆமா, நான் என்ன ஆம்பளை மாதிரியா இருக்கேன்? எனக்கு மீசையா இருக்கு. கொங்கா பயல. கொங்கா பயலா? ஆமா, பின்ன. அம்மா. என்ன அம்மா? ஐயோ. என்ன ஐயோ? என்னடா ஆதி? அந்த பொண்ணு மேல கூட்டி போமா. அவங்கள எதுக்குடா கூப்பிடுற? எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது, எனக்கு பத்திரது. பாவி, மாவடி வேற கூப்பிடுற நீ? உன்ன ஐயோ, என்ன மாதிரி? பாப்பா அந்த பக்கம். விடுமா, விடுமா. வாமா. விடு என்ன? ஏமா, என்னமா புள்ள கடிச்சு வைக்கிறா? அப்பப்ப விளையாட்டுக்கு அப்படிதாங்க செய்வா. காலையில எத்தனை மணிக்கு வரணும்? காலையில வர்றீங்களா? இந்த பக்கம் தல வருவேண்டா.
அடுத்த தடவை வரும்போது பாதாம் கீர் மட்டும் வாங்கி வைக்க ஜாக்கிரதை. வாங்கி வைக்கணுமா? ஆஹா, ஆமா இப்ப பாவாடையை தூக்குனது யாரு? யாருகிட்ட பேசணும்னு சொன்னீங்க? அவங்க அப்பா கிட்ட. அவர் எங்க இருக்கிறாரு? இந்த இருக்காருல்ல. ஆஹா, ஆவியில விட பாவிய பார்வை பயங்கரமா இருக்க. என்ன பேசுன? என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏண்டா அவன் என்னடான்னா எங்க அப்பா செத்து போய் 22 வருஷம் ஆச்சுன்னு சொல்றான். நீ என்னடான்னா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எரும மாட்டை காட்டுற. ஐயோ, எரும மாடலங்க, இந்த இருக்காரு. என்ன? கெட் அவுட். இல்லங்க, வெளிய போ. வெளிய போல அவர்தான் சொல்றாருல, போயா. அந்த நேரம் அவத்தான் நான் கையில முடிச்சேன். ஏ ராசா, என்ன நிலவு பிடிக்கலாம்னு குரங்கு வந்து நிக்குது. டேய் படங்க. ஏய், எங்கடா உன் கண்ணை காணோம்? கண்ணாடிக்கு உள்ள இருக்கு. கண்ணாடி போட்டிருக்கியா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியடா, ஒரே கருப்பா இருக்கு. நீ எல்லாம் கண்ணாடி போடுறனா ஒண்ணு வெள்ளையில போடு, இல்ல மஞ்சள்ல போடு, அப்பதான் தனியா தெரியும். அண்ணே, இந்த கண்ணாடிக்கு பின்னாடி கண்ணு இருக்கும். நோ காதல் காவியமே இருக்கு. என்னப்பா அது? பல பேர் கண்ணு பட்டு என் கண்ணு போய் அப்புறம் அவ கண்ணு போய் பின்னாடி அவ வாழ்க்கை பதுக்கும் இல்லையா? அதனால என் ஒய்ஃப் வாங்கி கொடுத்தா நான் போட்டுக்கிட்டேன். ஓ, இது ஏன் நிம்மதிக்காக இல்ல, அவ நிம்மதிக்காக. அப்படியா? எஸ். சரி, நீ போப்பா. பக்கத்து ஊரு ஒத்தப்பாலம். அதுக்காக ஒண்ணு இல்லடா, கேப்ஸ்ல புதுசா வேலை செஞ்சிருக்கிறேன். அதுக்காக நம்ம கூட தான் தங்க போறாருங்கிற. இங்க வாடா. இப்படி இந்த ரூம் எடுக்கும்போது நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? பாத்ரூம் போனீங்கன்னா தண்ணி ஊத்த மறந்துடாத, ராத்திரி லைட்ட போட்டீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ண மறந்துடாத, வாடகை 50-50 இப்படி எவ்வளவு சொன்ன. அதை விடு. இந்த ரூம் எடுக்கும்போது உனக்கு தெரிஞ்சவங்களோ எனக்கு தெரிஞ்சவங்களோ யாரும் வரக்கூடாது. நாம் இருவர், நாமே இருவர் இருக்குன்னு சொன்னேன்ல. இப்ப மூணாவது மனுஷனை கூட்டிருந்தா என்ன அர்த்தம்? நாம் இருவர் நமக்கும் ஒருவர் அப்படின்னு அர்த்தம். ஏண்டா மூணாவதா ஒருத்தன் வாடகை ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கான். என்ன அர்த்தம் ஏது அர்த்தம்னு பேசிக்கிட்டே இருக்கீடா. வெண்ண வாடா. சத்தம் போட்டதுனால கோவிச்சு போயிட்டார் போல இருக்கடா. ஆள் அனுப்பிச்சு தும்மல் வேறையா? இங்கதான் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு? இது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றான். ஆனா அவன் முகம் தான் கோவமா இருக்கும், உள்ளுக்குள்ள சந்தோஷம் பொங்கிக்கிட்டே இருக்கு. எப்படி லைசென்ஸ் எடுத்தோன்னு ஒத்த பாலத்துல நேரம் இங்க வந்தாச்சா? இல்ல, சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் கொஞ்ச நாள் ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், அப்படி கடைசியில கொஞ்ச நாள் பாம்பேல தான் இருந்தேன். காத்து மாதிரி ஊரா சுத்திட்டு கடைசியில இங்க வந்துட்டேன். நீங்களும் டிரைவிங் தானே? ஷேவிங் அப்பப்ப கட்டிங்கும் பண்ணுவாரு. சாதாரண கட்டிங் கிடையாது, ஸ்டெப் கட்டிங், டிஸ்கோ கட்டிங், பாப் கட்டிங், எல்லா கட்டிங்லயும் நான் தான் கிங். குறிப்பா சொல்லணும்னா மொட்டை அடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட். என்ன தலைய தடவற? அது வந்து ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு முன் அனுபவம் தான். பாத்ரூம் எங்க இருக்குது? இப்படி நேரா போய் அப்படி வெளியே போனீங்கன்னா பாத்ரூம். ஓ, தேங்க் யூ. தண்ணி ஊத்த மறந்துடாதீங்க. ஷூர். சொல்லிட்டேன்டா. 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. ஐயோ, என்ன பேப்பர் ஷாக் அடிக்குதா? பேப்பர் ஷாக் அடிக்கிறடா. பேப்பருக்குள்ள ஷாக் அடிக்குது. பேப்பருக்குள்ள ஷாக்கா? ஏண்டா ஆளை கூட்டு வாடனா ஆவிய கூட்டு வந்து விட்டுருக்க? ஆவியா? இங்க பாருடா, 22ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி. இவனை பாத்தியா? முடிய வெட்டிட்டு டை அடிச்சிட்டு கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு வந்திருக்கான். ஆஹா, அதனாலதான்டா வரும்போது அப்படி சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? சத்தமா சொல்றா. அமானுஷ்ய சக்தி அவங்கிட்ட இருக்கிறதா சொன்னான். அமானுஷ்ய சக்தியோ ஆவி சக்தியோ? அவன் இப்ப பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னான், கவனிச்சியா? என்ன சொன்னா? ஊரு பூரா காத்து மாதிரி சுத்தி வந்திருக்கேன்னு சொன்னான். சொன்னான். இப்போ என்னடா பண்றது? ஹாய் நாயுடு. ஓல்ட் மேன். கூப்பிட்டேங்க. ஒண்ணு இல்ல தம்பி, நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போது அடிக்கடி வாத்தியார் சொல்லுவாரு, உன் மண்டையில களிமண் தான் இருக்குன்னு. அதான் அந்த களிமண்ணையே வந்து தொழில் ஆரம்பிச்சிருக்கேன். பொருத்தமான தொழில் தான். நடத்துங்க. அதான் தம்பி, வியாபாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு. பணம் காசு கொஞ்சம் அதிகமா வரும்போது தெரியுது. நீங்களும் நமக்கு வேண்டப்பட்ட பிள்ளை, படிச்ச பிள்ளை, உங்களை வேலைக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வேலையா? நானா? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டியா? நான் யாரு? ரங்கநாதன். சரியாவ சொல். ஆச்சாரங்கநாதன். அத கேட்கல.
10ஆம் வகுப்பு பாதி வரை படித்த ரங்கநாதன். என்னை பார்த்தா களிமண்ணுக்கு கணக்கெழுத சொல்லுகிறாய். எனது படித்த மூளையை செங்கச்சூளையில் இட்டு சுட்டு சுண்ணாம்பாக்கி வியாபாரம் செய்யவா பார்க்கிறாய்? என்ன துணிச்சல் உனக்கு? எங்கோ கருவாடு மணக்கிறது, அதையே என் நாவும் நினைக்கிறது. நான் வருகிறேன் நாயுடு. போயிடு போயிடு. கல்பனாவுக்கா காத்துட்டு இருக்கேன். காரியத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி தலைமையில துண்ட போட்டுட்டு வந்து நிக்கிறியே, இங்க என்ன இடம் வந்துருச்சு? நம்ம கல்லு கீழே விழுந்துருச்சு. என்னடா சொல்ற? அங்கங்க வீங்கி இருக்கு பாரு. என்னமாச்சு? என்னமாச்சு? சொல்லுமா, என்னடாச்சு? அது ஏக்கா கேக்குற? கல்லு வந்த காரு பள்ளத்துல விழுந்துருச்சு. அத பார்த்த பொன்ராசு ஊர் போலீஸ்களும் பொலியேறி சிரிச்சிட்டானுங்க. அதுக்கும் ஒரு படி மேல போய் அந்த பொறுக்கி பைய பாப்பாவை தொட்டு தூக்கிட்டானா. அதான் நீ ஒண்ணு கவலைப்படாம அவனை 2ல 1 பாத்துடுறேன். டாய் பொன்ராசு. டேய், நம்ம குடும்ப விஷயம் 4 பேருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா நமக்கு தான் அசிங்கம். அவனை தட்ட வேண்டிய நேரத்தில் தட்டி வைப்போம். நீ வாமா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க வா. பாப்பா எப்பதாகி வந்த? நல்லா இருக்கிறியா? சும்மாரியா, அவளே நொந்து போய் வந்திருக்கா. நீ வேறியா? வேலை பாரு போ. நீ வாமா. அம்மா தாயே, ஒண்ணுகிட்ட நான் படிச்சு படிச்சு சொன்னனே கேட்டியா? உனக்கும் புத்தி இல்ல, இந்த ஊர் ஜனங்களுக்கும் பக்தி இல்ல. அப்படி என்ன ஒண்ணுகிட்ட நான் பெருசா கேட்டுவிட்டேன்? இந்த ஊரை நல்லா வைக்காதன்னு சொன்னனே கேட்டியா? இந்த ஊர் பரதேசி பசங்களை எல்லாம் பள்ளிக்கூடத்தை அனுப்பிச்சு வச்ச. அவன் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னைய மாடு மேய்க்க கூப்பிடுறாங்க. உன்னை எல்லாரும் வந்து கும்பிடணும்னா இந்த ஊர்ல இருக்கிற 1100 குடும்பம் பட்டினியால வாடணும், பஞ்சம் தலை தூக்கி ஆடணும். இதையெல்லாம் நீ செய்வேன்னு நினைச்சுதான் இந்த தேங்காயை உனக்கு காணிக்க